உண்மையை உரக்க உலகுக்கு சொல்ல அச்சமில்லை. பிடிக்கிறாங்க கூறியிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய போர்க்குற்றத்தை ஒப்புக்கொள்ளட்டும். அது ஒரு அடையாளங்கள் வெளிக்கொண்டுள்ளது. உங்களுடைய விடுதலை போராட்டம் அடக்கப்பட்ட சூழலில் சரியான நேரத்தில் அரசியல் கள நிலவரங்களை அலசி ஆராயும் லங்காஸ்ரீ FM வட்ட மேசை. இன்றைய சவால்கள் எவையும் எமக்கு புதியவையும் அல்ல, பெரியவையும் அல்ல. ஞாயிற்றுக்கிழமைகளில் UK நேரம் இரவு 7 மணி முதல் லங்காஸ்ரீ FM வட்ட மேசை. உங்கள் தமிழ் குரல் உலகம் முழுவதும். லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசை நிகழ்ச்சியில் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் மத்திய மாகாண சபையின் கௌரவ உறுப்பினருமாக இருக்கக்கூடிய அசாத் சாலி அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்று இலங்கையில் ஒரு பேசு பொருளாக மாறியிருப்பது ஜனாதிபதி வேட்பாளர். இது தொடர்பில் பொது வேட்பாளர் தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சிகள் ஒரு முடிவிலும் இலங்கை அரசு மற்றும் ஒரு முடிவிலும் இருக்கின்றது. நீங்கள் இலங்கையிலிருந்து அவதானிக்கின்றவர் என்கின்ற வகையில் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலும் ஜனாதிபதி நியமனம் தொடர்பிலும் தற்போதுள்ள சூழ்நிலை அங்கு எப்படி இருக்கின்றது? உண்மையிலே அரசாங்கம் பேப்பர் எடுத்து பார்த்தா அவங்களே கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் மாதிரி பேரை போட்டு அவங்களுக்கு அது குறவு இது குறவுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே நாங்க ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தோம். ஜனாதிபதி தேர்தல் அனௌன்ஸ் பண்ண மட்டும் யாரு கேண்டிடேட்ன்றது அனௌன்ஸ் பண்ண வானம் என்று சொன்னா நாங்க எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு காமன் கேண்டிடேட் ஒன்று தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் என்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறோம். அந்த காமன் கேண்டிடேட் யாருன்னு சொல்லிட்டா அந்த ஆளுக்கு அறிக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். கவர்மெண்ட் பேப்பரும் இப்ப ரூபாயினியை பொறுத்தவரை ரூபாயினியே எந்த விதமான இண்டிபெண்டன்ஸும் இல்லை. ITN ராஜபக்ச ஃபேமிலி சேனலா மாறி இருக்கு. அப்ப லேக் ஹவுஸும் அது அவங்களோட ஃபேமிலி சேனலா மாறி ஃபேமிலி பேப்பரா மாறி. இப்படி இலங்கையில உள்ள அத்தனை பேப்பரையும் வாங்கிக்காங்க விலகி அவங்களோட ஃபேமிலியால. டிவி சேனல் எல்லாத்தையும் வாங்கி கூட போறாங்க. ஒரு பிரைவேட் சேனலை தவிர மற்ற எல்லா சேனலும் கவர்மெண்டோட தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையில தேர்தல் நடத்துறதே ஒரு நியாயம் இல்லை என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அது எப்படி போனாலும் காமன் கேண்டிடேட் யாருன்றதை அனௌன்ஸ் பண்ணும் போது நாங்க சொன்னோம் என்னன்னா ஒரு காமன் பிளாட்ஃபார்மை செட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு காமன் பிளாட்ஃபார்மை நாங்க ரெடி பண்ணி அதை செஞ்சு கூட போவோம்னா இருந்தா அது நல்லா இருக்கு. எலெக்ஷன் சொல்லி நாமினேஷன் கால் பண்ண அன்றைக்கு நாங்க எல்லாரும் கூடி இருந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஏகமான ஒரு தீர்மானத்தை நாங்க எடுத்து யார் கேண்டிடேட்ன்றதை அனௌன்ஸ் பண்ணணுன்றதை நாங்க இப்ப சொல்லிக்கிறோம். இப்ப அந்த மாதிரி இப்ப நடந்து போது யார் கேண்டிடேட்ன்றதை நாங்க இப்ப அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறோம். இந்த முன்னாள் நீதியரசராக இருக்கக்கூடிய சரத்தன் சில்வா இலங்கை அரசு அதிபரால் வெளியேற்றப்பட்ட ஒரு நீதியரசர். ஆனால் இன்று அவர் ஒரு அரசியல் சீர்திருத்தம் ஒன்றை முன்மொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஊடகங்கள் வாயிலாகவும் அரசு தரப்பிலும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதாவது ஒட்டுமொத்தத்தில் ஜனாதிபதி ஆட்சி முறையினை ஒழித்து பிரதமர் ஆட்சி முறையினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இது தொடர்பில் உங்களுடைய அவதானமும் அங்கிருக்கின்ற நிலைப்பாடும் எப்படி இருக்கின்றது? இலங்கை சட்டத்தை எடுத்து பார்த்தால் நீங்க சரத்தன் சில்வா எவ்வளவு அநியாயம் இந்த நாட்டுக்கு பண்ணிக்காருன்றது மக்களுக்கு தெரியும். அரசாங்கம் சார்பில் மைண்ட் கேட்காம சரத்தன் சில்வா போட்டு எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி இல்லாமக்கும் நினைச்சாலும் நடக்காது. இன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு இவங்களுடைய என்ன திட்டம்ன்றது மக்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அது சரத்தன் சில்வா வந்தாலும் என்ன மஹிந்த ராஜபக்ச வந்தாலும் என்ன மக்கள் ஒரே ஏகமான ஒரு முடிவு நினைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி இந்த நாட்டை இருந்து தொலைச்சிருவணும். இது இந்த நாட்டுக்கு சரி வராது. எனக்குன்னா நாங்க பாக்குறோம் அவங்க தனி ஒரு ஃபேமிலிக்குள்ள எல்லா பவரையும் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டுக்கு நடந்து அநியாயம் தான் கூட இல்லாம நாட்டுக்கு நடந்த நல்ல ஒன்றுமே இல்லை. இப்ப இன்றைக்கு நீங்க பாருங்க எங்களோட ஜனாதிபதி அவர் தான் காமன்வெல்த்ல சேர்மன் ஆகிக்கிறாரு. காமன்வெல்த்துக்கு சேர்மன் ஆகுறதுக்கு எத்தனை கோடிக்கணக்கான சல்லி மக்களுடைய சல்லியை அநியாயமாக்கிட்டு சேர்மனாவது எந்த ஒரு நாட்டுக்கு சரி போயிடுமா? காமன்வெல்த் கேம்ஸுக்கு சரி போக கிடைச்சிச்சா? காமன்வெல்த் சேர்மனு காமன்வெல்த் கேம்ஸுக்கு கூட போயிடாத ஒரு நிலைமையை நாங்க பாக்குறோம். அதனால இந்த நாட்டில் இந்த ஜனாதிபதியை பொறுத்த அளவுல இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இன்டர்நேஷனல் ரெப்யூட்டேஷன் ஸ்ரீலங்காவுக்கு மொத்தமே இல்லாம போயிட்டு. இந்த மாதிரி ஒரு நேரத்துல மக்கள் எல்லாரும் எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி போகணும் என்ற ஒரு தீர்மானத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. அதுதான் நாங்க அந்த காமன் கேண்டிடேட் போட்டு நாங்க சாதிக்க பாக்குறோம். அண்மையில் நடந்த பேருவளை தர்கா நகர் அழுக்கம பகுதிகளில் அந்த மக்கள் மீது நடந்த வன்முறை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இன்று வரை பொறுப்பு கூறுதலில் இருந்து விலகி கொண்டிருக்கின்றது. ஆனால் எந்த விதமான ஒரு நிவாரணமும் அந்த மக்களை இன்று வரை சென்றடையவில்லை. அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்த ஒரு முஸ்லிம் அரசியல் தலைவர் என்கின்ற வகையில் இந்த மக்களுடைய எதிர்காலம் தொடர்பில் எப்பேற்பட்ட நடவடிக்கைகளை முஸ்லிம் தலைமைகள் எடுத்திருக்கின்றது? அதற்கு அப்பால் இதனுடைய தற்போதைய நிலைமை எந்த வகையான சூழ்நிலைக்குள் இருக்கின்றது? உண்மையிலேயே நாங்க என்ன நினைச்சோம்னு சொன்னா நாங்க பிளான் பண்ணினோம்
அந்த தர்கா டவுன்ல நடந்த அநியாயத்துக்கு மக்களை நாங்க எப்படி இதாக்குறது, எப்படி கம்பன்சேட் பண்றது, எப்படி அரசாங்கத்தால போறான்றதுதான் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். தான் அமைச்சர் ராஜித சேனாரத்ன வந்து முன்னுக்காக சொன்னாரு, அரசாங்கத்தாலே நாங்க எல்லாத்தையும் செஞ்சு தருவோம், நாங்க ஆர்மியை கொண்டு போய் தான் ரிப்பேர் வேலை நாங்க ஆர்மியை கொண்டு போறதுல நாங்க விரோதமாக இருந்தோம். ஆனா ராஜித முஸ்லிம்களுடைய ஒரு நலங்கருதியா இருப்பாருன்ற ஒரே எண்ணத்துக்காக வேண்டி, ராஜித முஸ்லிம்களோட நல்லா இருக்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி நாங்க அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, அரசாங்கம் மேலேயோ ஜனாதிபதி மேலேயோ செக்ரட்டரி டிஃபென்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை ஒன்றுமே அது மொத்தமா எங்களுக்கு இல்ல. பட் ராஜித்தைக்கு வேண்டி நாங்க இடம் கொடுத்தோம். நீங்க இதை கம்ப்ளீட்டா எல்லாம் திரும்ப செஞ்சு எங்களுக்கு அந்த கடையில எல்லாம் திரும்ப திறக்கிறதுக்கு அந்த பத்தின ஊர் எல்லாம் தர பண்ணி தர அவர் பொறுப்பெடுத்ததுனால நாங்க அவருக்கு இடம் கொடுத்தோம். ஆனா இப்ப பார்த்துக்கொண்டு போறதுல எந்த விதமான நடவடிக்கையும் எடுபடுற மாதிரி விளங்குது இல்லை. அதுலயும் டிஸ்கிரிமினேஷன், சிங்கள மக்களோட ஊர் எல்லாம் உடைச்சு கெட்ட கொடுக்கப்படுவது. இங்க வந்து கருப்பாவிக்க செவரெல்லாம் கழுவி போட்டு திரும்ப பிளாஸ்டர் மட்டும் போட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு அங்க கம்பி எல்லாம் சூடாவி உருவி பேத்திருக்கு, அதெல்லாம் திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். அதனால நாங்க சொன்னோம் பழைய பிரைவேட் என்ஜினியர்ஸ் டீம் ஒன்று எடுத்து நாங்க கம்ப்ளீட்டா அந்த கடையில அனுப்பி அவங்களோட ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நாங்க அதுக்கு ரிப்போர்ட் எடுத்து வைப்போம்னு சொல்லி நாங்க சொல்லியிருக்கிறோம், ஆலோசனை கொடுத்துருக்கோம். அந்த மக்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதை பார்த்து நாங்க அந்த நடவடிக்கை எடுப்போம். இன்று 2 வகைப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக கூட நீங்கள் இன்று பிரதி பொலிஸ்மா அதிபருக்கு ஒரு பொறுப்பு கூற வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றீர்கள். அதற்கு மேலாக உப்புல் ஜெயசூரிய சட்டத்தரணியர் சங்க தலைவர் தன்னை மர்ம நபர்கள் பின்தொடர்வதாக கூறியிருக்கின்றார். இது தவிர பலவிதமான மிரட்டல்கள் சோபித தேரர் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார், தனக்கும் ஒரு விதமான மிரட்டல் இருக்கின்றது. அங்குள்ள மிரட்டல் சூழ்நிலையை எவ்வாறான வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியும்? உண்மையிலே மாதுரை சோபிதைக்கு உப்பு ஜெயசூரியக்கு எனக்கு நாங்க தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டுல. எங்களுடைய பேச்சு தான் எடுப்படுது, நாங்க பேசுறது தான் அவங்களுக்கு படுவது, நாங்க பேசுறது எல்லாம் அவங்களுக்கு குடும்பத்துக்கே நோவுது. அதனால அவங்க பாக்குறாங்க எங்களே தட்டி போட்டுருன்ற சூழ்நிலை தான். இப்ப நீங்க பாக்குறீங்க, வீட்டு முன்னுக்கு போனாலும் போலீஸ்காரன், ஒரு பள்ளியில போய் திறங்கினாலும் போலீஸ்காரன், நான் பள்ளிக்கு போகலாட்டியும் போலீஸால வந்து கேட்கறான், அதாச்சாலி வந்தாரான்னு கேட்கறான். இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க லைஃப பணைய வச்சுதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல என்ன 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 நடக்கும்னு தெரியா. இதே நேரத்துல 12-14 வருஷமாக இருந்த வெப்பனுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு எஸ்எஸ்பி ரணகலை அவரு கேட்டா சொல்லுவாரு, நான் யூஎன்பிக்காரன் சொல்லுவாரு. அவரோட தம்பி யூஎன்பியால கொல்லப்பட்ட, அந்த ஜேவிபியால யூஎன்பி மந்திரியா இருந்து அவரை கொல்லப்பட்டேன்னு சொல்லி சொல்லுவார் ரணில கண்டா. ஆனா இவர் தான் இந்த அழுத்தம விஷயத்திலேயும் தீவிரமா இருந்து அந்த சிங்கள ஆட்கள பேர்னே பெலப்பாதியில கூட்டியம் போனவர் தான் எஸ்எஸ்பி ரணகலை. இவர் தான் என்னுடைய லைசன்ஸை வச்சு கொண்டு தராம இருந்து கொண்டிருக்கிறாரு. அதனால நாங்க எந்த சலக்கமும் எங்களுக்கு இல்லை. நாங்க எங்கட பணியை தொடர்ந்து நாங்க செஞ்சு கொடுப்போம். அது என்ன வந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க தயாராகிறோம். அதே நேரத்தில் நாங்க இந்த நேரத்தில் ஐஜிபிக்கு நாங்க பேசணும் இப்படி லைசன்ஸ் இவன் தராம வைக்க சொல்ல போகல. அவர் என்ன சொல்ற பேச்சு என்னன்னு சொன்னா, நீங்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேசுங்க. நான் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேசணும்னு சொன்னா ஐஜிபின்ற ஒருத்தம் தேவையில்லை. அதுதான் என்னுடைய கோரிக்கை. எனக்கு ஐஜிபி வந்து செக்ரட்டரி டிஃபென்ஸுக்கு கீழே வராது இல்லை, அது நேரம் பிரசிடென்ட் கீழே வராது. அப்ப போலீஸ்ல ஐஜிபி அவர் செக்ரட்டரி டிஃபென்ஸ் கீழே வராட்டியும் கூட அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு தான் எல்லாம் செய்வாருன்னு சொன்னா அவர் ஐஜிபி அடிக்க வேண்டிய அவசியம் அவர் இப்ப ரிசைன் பண்ணி போகணும். அதுதான் நாங்க சொன்னோம். இன்று அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் போலீஸ் அதிபர்கள் தொடர்பில் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அங்கிருக்கக்கூடிய இன்றைய நிலைமைப்படி அங்கு அதாவது விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருக்கின்றார், இன்றைய நாட்களில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச அரசியலுள் பிரவேசிக்க வேண்டும் என்று. ஆனால் அவருடைய தலையீடுகள் அரசியலில் அதாவது ஏதுவான நிலையில் இருக்கின்றது. தற்போது கூட அவர் ஒரு அரசியல் தலைவர் என்ற வகையில் செயற்படுகின்றார். இந்த சூழ்நிலை அவர் அரசியலுக்கு வருகின்ற பட்சத்தில் சாதக பாதகங்கள் எப்படி இருக்கும் மக்கள் மீது? இது என்ன செய்ய பாக்குறாங்கன்னு சொன்னா, இந்த குடும்பம் மேல மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை இல்லாம பெற்றுக்கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு நல்லா என்ஐபி ரிப்போர்ட் மூலமா கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ஐபி ரிப்போர்ட் கிடைச்சி ஒவ்வொரு தேர்தல் கூட உங்களுக்கு கொஞ்சம் பாதகமா அமையும்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பேசிருக்கு. அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா டெக்னிக்கையும் செய்யறாங்க. அது என்ன எப்படி ஓட்டாவே அண்டே சொல்லிக்கொண்டிருக்காங்க, குருநாயகெல்லாம் கேட்க போறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லிக்கொண்டிருக்காரு, ஜனாதிபதி கூப்பிட்டாதான் நான் வருவேன்னு சொல்லிக்கொண்டிருக்கேன். அதே போல என்ன அஸ்வர் எம்பியை விலக்கி இவரை பாராளுமன்றத்துக்கு நெஷனலிஸ்ட் கொண்டாட போறேன்னு சொல்றாங்க. இது எது நடந்தாலும் கவலை. நாங்க சேர்ந்த நாங்க வரவேற்கிறோம், நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க, அப்பதான் எங்களுக்கு ஒரே காலத்து கேள்வி. பாராளுமன்றத்துல கேட்கிற கேள்விக்கு அவர் மறுமொழி குட்டி ஆகணுமே. மத்த எல்லாத்துக்கும் வீடு இவ்வளவு அநியாயம் இந்த நாட்டுல நடந்த போகுதுன்னா, இவர் நாட்டுல இலங்கை பிரஜை இல்லை, இவர் அமெரிக்கன் பிரஜை.
அப்ப அமெரிக்கன் அரசாங்கத்துக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு அநியாயம் செய்யற ஒரு ஆளை நாங்க இலங்கையில வைக்கலுமா என்ற பிரச்சனை வந்து இங்க வருது. அதனால அமெரிக்கன் அரசாங்கத்துக்கு நாங்க சொல்லியிருக்கிறோம், நீங்க உங்களோட நடவடிக்கை எடுத்து உங்களோட ஒரு பிரச்சனை அவர் இன்னொரு மண்ணில் வந்து அநியாயம் செய்யலாம். அவர் செய்யற அநியாயங்களை நீங்க பார்த்து கொண்டு இருக்கே இல்லை. அதனால அமெரிக்காவும் இதுல தலையீடு இட்டு அவரோட நேஷனாலிட்டி இல்லாம போகணும், அவரோட சிட்டிசன்ஷிப் இல்லாம போகணும். அப்படி இல்லாத அமெரிக்கா சிட்டிசன் வந்து செய்யற அநியாயத்துக்கு அவர் அந்த ஊர்லயும் அக்கௌண்டபிளா இருக்கணும். அதனால நடவடிக்கை அமெரிக்க அரசாங்கம் இவருக்கு கேட்டு எடுத்தாகணும். இன்று சர்வதேச அளவில் முனைப்பு பெற்றிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய விசாரணை இலங்கை மீது இன்று ஒரு வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரு வகையில் தடையினை மேற்கொண்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம். இந்த சூழ்நிலையில் வடகிழக்கு யுத்தத்துக்கு அப்பால் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல் தொடர்பில் இந்த பொறுப்பு கூறுதல் விடயத்தினை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இதில் எப்படியான வகையில் மக்களுக்கு உதவலாம் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த குழுவை போட்ட நேரமே அரசாங்கம் என்ன சொல்லிக்கணும்னு சொன்னா, வேண்டியால் வந்து இந்த நாட்டுல இருந்து உங்களுக்கு தேவையான ஃபேக்டரை கலெக்ட் பண்ணிக்கொண்டு 2 போர்ட்டுக்கும் சாதாரணமா நடந்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தா சரி. இவங்க தவறு செஞ்சு இல்லாட்டி, ஆனா இவங்க தவறு செஞ்ச மாதிரி தான் இப்ப எங்களுக்கு எல்லாத்துக்கும் விளைஞ்சுது. இவங்க தவறு செஞ்சு சொல்லிதான் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், யாரையும் வரவிட மாட்டோம்னு சொல்லி அடம் பிடிக்கிறது. இது வந்து ராஜபக்ச குடும்பத்துக்கு இல்ல பிரச்சனை, இது முழு நாட்டுக்குமே ஒரு பிரச்சனையா வரும். என்ன சொன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் இடம் கொடுக்கலாட்டி யூரோப்பும் அமெரிக்காவும் தான் ஸ்ரீலங்கால பிகஸ்ட் பயஸ். எங்களோட எக்ஸ்போர்ட் வந்து அந்த 2 நாடு தான் நாங்க கூட போகுது ஏப்ரல். அதை சும்மா சரி சாங்ஷனோட போட்டு அதை மட்டும் நிறுத்தினாங்கன்னா இலங்கை எங்க போயிட முடியும்? ஏற்கனவே டெய்லி நீங்க டிவியை பார்த்தா கொலையும் மண்கொலையுமா இருக்கு. அப்படிங்கிறது வந்து 100 விதத்துல கூடுதலும் எனக்கு மக்களுக்கு வாழ்ந்து கொள்ளா நிலைமையில தான் இந்த எல்லாம் அநியாயமும் நடந்து முடியுது. ஆனால் உடனடியாக இந்த அரசாங்கம் இந்த விசாரணை குழுவுக்கு இடம் கொடுத்து அது 2 போர்ட்டுக்கும் பிரச்சனை இல்லாம சாதாரணமாக நடக்க இடம் கொடுத்தா. இப்ப அரசாங்கம் ஒரு போர்ட்ல இடம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்எல்ஆர்சியை போட்டாங்க. அப்ப அவங்களோட கூட்டாளியே தான் நல்ல ஜாமனா போட்டு ஜனாதிபதி அவர்கள் எல்எல்ஆர்சியை போட்டு அந்த எல்எல்ஆர்சியில வந்த தீர்மானத்தை கூட ஒரு நடைமுறைக்கு கொண்டாட இல்லாத ஒரு ஜனாதிபதி வருது. அப்ப அவரே போட்டு எல்எல்ஆர்சி அது வந்து எப்படி தருஷ்மன் ரிப்போர்ட்டுக்கு எகேன்ஸ்டா தான் சொன்னாரு. தருஷ்மன் ரிப்போர்ட் எங்களுக்கு வாங்கினா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்க எங்களோட ஓன் ரிப்போர்ட்டை போட்டு எல்எல்ஆர்சி போட்டு அப்ப எல்எல்ஆர்சியை போறோம். எல்எல்ஆர்சியில வர ரிப்போர்ட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இல்லாட்டி இவங்களுக்கு என்ன நியாயத்தை நாங்க எதிர்பார்க்கிறேன்? அப்ப அரசாங்கத்தோட இருக்கிற கட்சி ஜாத்துக்கு எல்லோருமே அவங்க சொல்றாங்க, நீங்க அன்றைக்கு தருஷ்மன் ரிப்போர்ட்டுக்கு எகேன்ஸ்டா ஒரு எல்எல்ஆர்சியை போட்டீங்க, அதால பெரிய அநியாயம் எங்களுக்கு நடந்துட்டு அதே போல மறுவா அவங்க இன்டர்நேஷனல் ப்ரோப் ஸ்டார்ட் பண்ணதோட நீங்க இன்னொரு கமிஷன் கொண்டு போடுறீங்க, பழைய அசோசியேட் பிரசிடென்ட் போட்டு இன்னொரு கமிட்டி போடுறீங்க. இதெல்லாம் இந்த நாட்டுக்கு பெரிய விலை வரும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது அரசாங்கத்துல கட்சிக்குள்ள இருந்து நிறைய தலைவர் விமல் வீரவன்ச, உதய கம்மாம்பியில, சம்பிகரானவர் இவங்க எல்லாம் பேசி அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறான். ஒருத்தர் வெளியே வராங்க. இவங்க வெளியே வந்து இவங்களோட இந்த அரசாங்கத்தோட எங்களுக்கு இருக்கையில இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி வெளியே வாரது ஒருத்தரும் இல்லை. ஏன்னா அவ்வளவு பேட்டையும் பிரச்சனையும் களவும் அந்த ஜனாதிபதியில கையில இருக்கு. அதனால விமல் வீரவன்ச என்னத்தை கத்தினாலும் விமல் வீரவன்ச வெளியே வர மாட்டேங்க. விமல் வீரவன்ச செய்யறது ஜனாதிபதியுடைய கண்ட்ராக்ட். அவர் தான் அதனாலதான் அவர் மாலதுரை சொபிட்டியை பார்க்க போறாரு. அதுதான் அவரு ஜனாதிபதிக்கு எகேன்ஸ்டா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. இது வந்து அவங்களுக்கு உள்ளுக்கால இறங்கி எப்படின்னு சொன்னா அரசாங்கம் அன்பாப்புலர் ஆகிக்கிறதுனால விமல் வீரவன்ச சம்பிக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியே போட்டு அவங்க வேறையா கேட்டு எலெக்ஷன் எடுத்து 1-2 பேர் எடுத்துறாங்கன்னு சொன்னா உடனே எலெக்ஷனுக்கு போற செய்யும். அதுதான் கேள்வி வந்து சொல்றாரு. அவங்க தனியா கேட்பாங்க, ஆனா எலெக்ஷனுக்கு போற எங்களோட சேர்ந்து கொள்வாங்கன்னு சொல்றாரு. இன்று கெகலை ரம்புக்வெல்ல தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மீது பல தனிநபர்கள் மீது இலங்கை அரசாங்கம் தடை விதித்துள்ள சூழ்நிலையில் அரசு சார்பற்ற நிறுவனங்களில் நடவடிக்கைகளை நாங்கள் கூர்மையாக கவனிப்போம் என்கின்ற தொனியில் நேற்றைய தினம் கெகலை ரம்புக்வெல்ல ஒரு செய்தியினை சொல்லியிருக்கின்றார். இதனுடைய பின்னணி இலங்கையில் அபிவிருத்தியில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பிரதான பங்கு வகிக்கின்றது. அண்மையில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள், ஊடகவியலாளர்கள் மறைக்கப்பட்டார்கள், வீண்பலி சுமத்தப்பட்டார்கள். இந்த நிலைமை எவ்வகையானது ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றது இந்த கெகலிய ரம்புக்வெல்லவினுடைய கருத்து? இப்ப இவங்களுக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, என்ஜிஓ பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, சில அரசாங்கம் என்ஜிஓ மூலமாக டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்றேன்னு சொன்னா, இப்ப நாங்க உதாரணத்துக்கு பார்ப்பேன், ஜனாதிபதியுடைய மச்சான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சேர்மனா இருக்காரு. அவர்கிட்ட 1 லட்சம் ஃபாரின் கரன்சியும் காணாம போனது இந்த நாட்டுல போலீஸ்க்கு 24 அவருக்குள்ள பிடிச்சு போயிடும் போயிடுச்சு. அதுல இன்னும் லசந்த கொண்ட யாருன்னு சொல்லி ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் பிடிச்சு கொள்ளலாமே அரசாங்கத்தால செஞ்சு தானே. அது மாதிரி தான் இவங்க எல்லா வேலையும் இவங்களுக்கு எது இவங்களுக்கு எஃபெக்ட் ஆயிருக்குதோ
அது நன்மைன்னு சொன்னா பாஞ்சு எடுத்துக்கொள்வாங்க. எது தீமைன்னு வரப்போறது நினைச்சாங்கன்னா அதுக்கு நாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டாடுவோம், நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், நாங்க பெரிய பெனல் போட்டு இப்ப அலுத்கமைக்கு கூட ஜனாதிபதி வெளியிருந்து என்ன சொன்னாரு, இந்த அலுத்கமைக்கு நடந்தது யாருக்கும் நீதி நியாயத்தை கைக்குள்ள இருக்க நான் விட மாட்டேன், இந்த நடந்த அநியாயத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு பேனல் ஒன்று போட்டு நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அவ்வளவு பேரை நாங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு 1.5 மாசம் பிந்தி இன்ன வரைக்கும் ஒரு ஆளை நடவடிக்கை எடுப்பீங்களா, இன்வெஸ்டிகேட் பண்ணினீங்களா, ஒரு ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்களா, முஸ்லிம்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு அவங்களை கம்பன்சேட் பண்ணினீங்களா? ஒன்றுமே இல்ல. அரெஸ்ட் பண்ணவங்களை கூட ரிலீஸ் பண்ற ஒரு அரசாங்கம் தான் பார்க்கணும். ஆனால் இவங்க கிட்ட முஸ்லிம்களுக்கு ஒரு நன்மை, தமிழ் மக்களுக்கு ஒரு நன்மை நடக்க போகுதுன்னு நாங்க எதிர்பார்க்கவே இயலாம். என்றைக்கும் நடக்க போவது இல்லை. இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஞானதாச தேரர், அதாவது அங்கு பொதுபல சேனாவை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஞானதாச தேரர் குறிப்பிட்டிருக்கின்றார், இலங்கையில் தமிழ் முஸ்லிம் என்கின்ற கிராமங்கள் இருக்கக்கூடாது, எல்லா கிராமங்களிலும் சிங்கள மக்களின் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அப்படி தமிழ் முஸ்லிம் கிராமங்கள் இருக்கப்படுமையானால் அழிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அரசில் இருக்கின்ற அமைச்சர்கள் அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை என்கின்றார்கள் முஸ்லிம் அமைச்சர்கள். ஆனால் அவருடைய கருத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கின்றார் நாளடைவில். இந்த செயற்பாடு எதிர்காலத்தில் எவ்வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என நினைக்கிறீர்கள்? ஞானசார நோவையுடைய கான்ட்ராக்ட் செய்யறது ஞானசார் என்ற பேர் வந்த நாள்லேயே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவருக்கு ஒரு வாகனம் கூட இல்லாம இருந்தவர், இன்றைக்கு அவர் போற வாகனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு எங்கிட்டால தள்ளி வாரன்றது கூட அரசாங்கம் தேடி பார்க்கறது ரெடி இல்லை. அரசாங்கம் கூட சப்போர்ட் பண்ணி அவருக்கு வாகனம் கொடுத்து செக்யூரிட்டி கொடுத்து வச்சிருக்கு. அது ஏன்னு சொன்னா அவர் அரசாங்கத்துடைய கான்ட்ராக்ட் செய்யறாரு. எப்படின்னு சொன்னா, இந்த தேர்தல் வரமுட்டும், ஜனாதிபதி தேர்தல் வரமுட்டும் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்தும் நடக்கும். நடந்த பிறகு கடைசியில ஞானசார சொல்லுவாரு, 21% சிங்கள வாக்கு தான் வார காமன் கேண்டிடேட் எடுக்கணும். ஆனா அதை இல்லாம தான் ஞானசார போட்டு சொல்லுவான், நாங்களும் சிங்கள நல்ல கேண்டிடேட்டோட தேடினோம், ஆனா எங்களுக்கு கிடைக்கல. ஆனா இந்த நோன் டெவல் இஸ் பெட்டர் தென் ஏஞ்சல்னு சொல்லி நாங்க மஹிந்த ராஜபக்சே நல்ல அவருக்கு தான் நாங்க வாக்களிக்கிறோம் சொல்லி ஞானசாரத்தை வாயால சொல்ல வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் நடந்து கொண்டு போகுது. இப்ப எப்படி ஞானசாரை கொடுத்து புதிய கண்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அரசாங்கத்துக்கு நீ ஏசணும். இதெல்லாம் ஒரு நடிகை இந்த விமல் வீரவன்சிக்கு கொடுத்திக்க அதே ஜவனிக்காகத்தான் கொடுத்திருக்கி ஞானசாருக்கு. சோ நாங்க இவங்களுக்கு இதால எதையும் தமிழ் மக்களோ தமிழ் பேசும் மக்களோ இந்த அரசாங்கத்தை எதையும் எதிர்பார்க்கல, எதுவும் நடக்க போறதும் இல்ல. மோடி வந்தாரு, அவர் மோடி வந்தா எல்லாம் நடக்கும்னு நினைச்சா மோடி வந்து எல்லாத்தையும் மூடி கொண்டு நின்றாரு. மோடி எதிர்பார்த்தாங்க மிச்சம். மோடி பின்னார் வந்து உடனடியா நீங்க இந்தியன் அரசாங்கத்துக்கு என்னென்ன ப்ரொமிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் உடனடியா கொடுக்கணும், எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து ஒரு தரக்க 20 நிமிஷம் ஜனாதிபதி பேசினாரு. அது ஒரு மோடிக்கு என்ன ஆச்சு, மோடி எல்லாத்தையும் பேரும் மூடி கொண்டு நின்றாரு. இப்ப அவரை பத்தி பேசுறதாங்க இல்ல. இந்தியன் பேப்பர்ல கூட நீங்க மோடியை வந்த மாதிரி நினைச்ச மாதிரி நான் ஒருத்தரும் ஒண்ணு நடக்கல நினைச்சது. அதுதான் உங்க நடக்காது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நோர்வே அரசு தொடர்பிலும். ஆனால் நோர்வே அரசு இன்று வரை இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடு என்று சொல்லி நோர்வே அரசினுடைய முக்கிய அமைச்சர்கள் ராஜதந்திரிகள் குறிப்பிடுகின்றார்கள். இது தொடர்பில் நீங்கள் நேரடியாக நோர்வே அரசிடம் இந்த பொதுபல சேனா உதவி தொடர்பில் ஏதாவது வினாக்களை தொடுத்தீர்களா? வினா கொடுக்க தேவையில்ல. நடந்த சம்பவம் அவ்வளவு எனக்கு தெரியும். எப்படி ஆனி சியட்டாஃப் ஒரு லேபர் பார்ட்டி லீடர் நோர்வேல இருந்தாரோ, அவர் இலங்கையிலே தான் மிச்சம் நாள் காலமா இருந்தாரு. அவர் ராஜித சேனாரத்ன அமைச்சருடைய கூட்டாளி. அவர் எப்படி ஞானசாரையை கண்டாரு, அவர் எப்படி ஞானசார வந்து தமிழ் மக்களுக்கு விரோதமா இருந்த ஞானசாரைய நோர்வேக்கு கொண்டு போயிட்டு சல்லி கொடுத்து தமிழ் மக்களுக்கு சார்பா பேச வச்சாரு. தமிழ் மக்களுக்காக வேண்டி ஒரு சங்க சபாவோட தொடர்றதுக்கு அரேஞ்ச் பண்ணாரு. அதே போல திரும்ப அவர் எப்படி சிங்களவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் மாறினாரு. அப்ப நோர்வே தமிழ் மக்களுடைய விஷயத்துல தோத்துட்டாங்க. அந்த தோற்றதுக்கு தான் ஞானசாரைய போட்டு முஸ்லிம்களுடைய விஷயத்துல நீ வரமா நில்லு, இது அந்த பிரச்சனையை தொடர்ந்து கொண்டு போகணுன்றதுக்காக செஞ்சு கொடுக்கிறாங்க, இல்லாம வேற ஒன்றும் இல்லை. அதனால அது ஓப்பனா நான் சொல்லிக்கொண்டு போறேன். இன்ன வரைக்கும் நோர்வே அரசாங்கமோ இங்க எம்பசி என்னைய கூப்பிட்டு கேட்கல, எந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் மோடி தொடர்பிலும் இலங்கை அரசு மீது மோடி, அதாவது பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பட்சத்தில் பாரிய எதிர்பார்ப்பு இருந்தது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு தீர்வு விடயங்களில். ஆனால் இன்று மௌனிக்கப்பட்டிருக்கின்றது.
ஆனால் அங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அழைப்புக்காக எதிர்பார்த்திருக்கின்றது. ஆனால் அதுக்கு மேலாக இந்திய அரசினுடைய நடவடிக்கைகளில் சுப்பிரமணிய சுவாமி, அதற்கு மேலாக அவருடைய ராஜதந்திரிகள் கொழும்பில் முகாமிட்டுள்ளார்கள். இந்த பின்னணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாரதத்துக்கு செல்கின்ற பட்சத்தில் அதனுடைய வலிமை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே தமிழனுக்கு சத்ராதின் தமிழன் தான், முஸ்லிமுக்கு சத்ராதி முஸ்லிம் தான். இதுதான் டு மேக் த லாங் ஸ்டோரி ஷார்ட். இன்றைக்கு நாங்க தமிழ் பேசும் மக்கள் என்று சொல்லி நாங்க ஒன்றுபட்டு நாங்க எங்களுடைய ஒரு குரலாக நாங்க எழும்புறோமோ, அந்த முட்டும் எங்களுடைய மத்த ஆட்கள் இந்த சுவாமி அவன் இந்த அந்த மாதிரி ஆட்களை போட்டு காசை கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைப்பான். இப்ப என்னன்னா சுவாமி வந்து இங்க அரசாங்கத்துக்காக வெளியூர் செய்வா, ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு. இதே தான் இந்து பேப்பருடைய எடிட்டரும் ஒரு காலத்துல செஞ்சு கொண்டிருந்தாரு. ஆனா அவர் இப்ப இருந்து மாறி சொல்ற இப்ப எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்டேஷன் இல்ல, ஜனாதிபதி ராங்னு சொல்றாரு. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துலயும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப மோடி விஷயத்துல கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். தமிழ்நாடு பிரஷர் மட்டும்தான் இன்னைக்கு நாட்டுக்குள்ள இருக்கிறது நல்ல ஓப்பனா விளங்குது. மீனவர் பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் மீனவர் பிரச்சனைக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. மோடி பேசினாருன்னா டெலிபோனை தூக்கினாலும் உடனே இலங்கை இருக்கிற அரெஸ்ட் பண்ணிக்கிற அத்தனை மீனவரையும் ரிலீஸ் பண்றாங்க. இது இல்லாம இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குறது இந்த பார்ட்டியால தேவையில்லை. அப்ப நாங்க எதிர்பார்த்து என்னன்னு சொன்னா, மோடியோட அரசாங்கம் வந்து மோடியை செய்ய தேவையில்லை. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒரு பேனலோட போட்டு இலங்கை விஷயத்துல இலங்கை விவாதத்தை இது எப்படி முடிக்க போறீங்க, என்ன மாதிரி இது ஒரு டைம் ஃப்ரேம் ஒர்க், எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் இப்படித்தான் நடக்கணும், இந்த டேட்டுக்குள்ள முடியணும் இங்க சொல்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு. அது கூட செய்யலாட்டி ஜெயலலிதா சொல்ற மாதிரி இது எந்த விதமான ஒரு அழுத்தமும் இலங்கை அரசாங்கத்துக்கு இல்ல. அதுதான் இலங்கை அரசாங்கம் பேசி நாங்க ஜாத அடுத்தது நாங்க கேட்க மாட்டோம், வாரண்டா வரட்டும் நாங்க சுட்டு தள்ளுவோம்னு சொல்ற அளவுக்கு பேசுது. இப்ப நீங்கள் இந்த குறிப்பிடுகின்றது உண்மையில் அது நிஜமான சில காரியங்கள். அதற்கு மேலாக இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்திய விஜயத்தின் எதிர்பார்ப்பை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஏனென்று சொன்னால் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களோடு நல்ல உறவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமை. இந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்தியாவினுடைய பக்கம் எப்படி செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு பயன்படுத்தலாம்? உண்மையிலே இந்த பிரச்சனையை நான் பார்த்தது எப்படின்னு சொன்னால், சம்பந்தன் ஐயாட ஏஜை வச்சு நீங்க பார்க்கணும். தமிழ் மக்களுக்கு தலைமத்துவம் சொல்லி இருந்துச்சு ஒரு காலத்துல. அந்த தமிழ் தலைமத்துவத்தை அப்படியே அழிக்கப்பட்டுச்சு எல்டிடியால. இன்றைக்கு சம்பந்தன் ஐயா மட்டும்தான் இருக்கு. அவருடைய மெஷினும் வீக்கா தான் இருக்கு. அவருடைய மெஷினை ரீவைண்ட் பண்ணி வச்சிருக்கு இந்தியன் அரசாங்கம். அவருடைய மெஷின் பழுதாகும் போது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். அவருடைய மெஷின் பழுதாக போன போறோம், அதுக்கப்புறம் யாரும் அதை எடுத்து முன்கொண்டு போற என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சம்பந்தனமாய் ஒரு எஜுகேட்டட் ஒரு பிரச்சனையை எந்த மாதிரி பார்க்கணும், எந்த மாதிரி செய்யணும் என்று அந்த ரோசினை, அந்த சிந்தனை தமிழ் மக்களுக்குள்ள வேற யாருக்கிட்டையும் வரும் எனக்கு எதிர்பார்க்கலாம். அதனால சம்பந்தனையை ஈக்கிற காலத்திலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும் என்றதுதான் என்னுடைய ஆசை. நான் எதிர்பார்க்கறது மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு சீசன் பொலிட்டீஷியன் உண்டு, அவருக்கு தெரியும் எது தமிழ் மக்களுக்கு நல்ல மின்னு சொல்லி அதை முடிக்கிறது. சரி, மோடி அவர்கள் கொஞ்சம் ரோசிக்கணும். சம்பந்தாயோட வயசையும் வச்சு அவர் மெஷினிக்கிற சிச்சுவேஷனையும் பார்த்து இது எவ்வளவு காலம் இவர் இருப்பாரு, எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த பிரச்சனை முடியல, சம்பந்தாயா முடிய காணிக்கிறான் இந்த பிரச்சனையை பேச. என்னுடைய கோரிக்கை என்ன, இந்தியன் அரசாங்கம் சம்பந்தாயோட ஹெல்த் கண்டிஷனை வச்சு உடனடியாக இது பேச்சுவார்த்தை எடுத்து அரசாங்கத்தோடைய பேசி இது ஒரு முடிவு காணணும். இது ஒரு டெட்லைன் நிச்சயம். இன்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் கிராமங்கள் வகை தொகையேற்று சுருங்கி கொண்டு வருகின்றது. அதாவது நிலப்பரப்பு குறைந்து வருகின்றது. அதாவது கிழக்கு மாகாணத்தில் எடுத்துக்கொண்டால் அங்கு தீகபாவி குடியேற்ற திட்டம் என்று அது ஒரு தீர்வு இல்லாமல் செல்கின்றது. இன்று திருகோணமலை எடுத்துக்கொண்டால் திருகோணமலை அது ஒரு ஒட்டுமொத்தத்தில் ஒரு சிறுகப்பட்டு விட்டது. அதுபோன்று மட்டக்களப்பு பல தமிழ் பிரதேசங்கள், தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பிரதேசங்கள் சுருங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு செயற்பாடுகளுக்கென்று காணி சுவீகரிக்கப்படுகின்றது. இதனை தடுப்பதற்கு சட்ட ரீதியாக ஏதாவது நடவடிக்கைகளை நீங்கள் மனித உரிமை ஆர்வலராக இருக்கக்கூடியவர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையா? மக்கள் தினம் அங்கலாய்க்கின்றார். இது தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்க அரசாங்கம் காணியை பத்தி பேசுறீங்க, ஆனா இந்த அரசாங்கம் என்ன செய்யுது, பிரைவேட் மக்கள் காணியை கூட பைபோஸா இருக்குது. அதை நாங்க பார்த்தோம். யாழ்ப்பாணத்துல போயிட்டு ஒரு அம்மையார் கத்துறாங்க, அழுகுறாங்க, என் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கேன், நான் கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன் காணி, இந்த 40 ஏக்கர் எனக்கு தரையிலன்னு சொல்லுவோம். அரசாங்கம் பைபோஸா இருக்கிறாங்க. டிஎன்ஏம் அந்த அம்மா எல்லாரும் வந்து ஃபுல் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த சேவை பண்ணவங்களும் திரட்டி வந்தாங்க. அதுக்கு முடிஞ்சு இன்னொரு ஆள்கிட்ட காணி. இந்த மாதிரி காணி எல்லாம் இந்த அரசாங்கம் மாதிரி காணிக்கு பிசாசி மாதிரி அலைகிற ஒரு அரசாங்கம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
நாங்கள் எங்களை வாழ்க்கையில 51 வயசுக்கு நாங்க பாக்குறோம், எத்தனையோ அரசாங்கம் வந்துட்டு போச்சு. ஆனா இந்த மாதிரி பொதுமக்களாக காணிக்கு ஆசைப்பட்ட ஒரு குடும்பம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். எங்க ஒரு பிரைவேட் காணிக்கு அவங்களுக்கு அது வேணும். இப்ப இந்த ஆர்மி கேம்ப் கொண்டு இப்ப ஆர்மி கேம்ப்ல குறைச்சுக்கொண்டு வர வேண்டிய டைம்ல அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க. எப்படின்னா இந்த அம்மையார்ந்த காணியில இருக்கும் போது எல்டிடி கேம்ப் இருந்துச்சாம். அப்ப நான் கேட்ட கேள்வி என்ன, இந்த அரசாங்கத்துல ஆர்மி கேம்ப் வந்து பைபோர்ஸா எல்டிடி காரன் வந்து இன்னொருத்த பிரைவேட் காணி எடுத்து பிடிச்சி வச்சு அவன் அந்த கேம்ப் அடிச்சு இருப்பான்னு சொல்லி நீங்க சொல்றதா இருந்தா உங்களுக்கும் எல்டிடிக்கு எந்த டிஃபரன்ஸ் இல்லைங்க. ஏன் மக்கள் எல்டிடியை தோக்கடிச்ச காரணம் என்னன்னு சொன்னா அரசாங்கம் ராணுவம் போயிட்டு சரிப்படுத்தும் சொல்லி சரிப்படுத்த மட்டுமில்லை, எங்களுக்கு அந்த அநியாயம் நடந்துக்குன்னு சொல்லி எங்களுக்கு காயை திரும்பி தரும்னு தான் மக்களை எதிர்பார்க்குது. ஆனா திரும்ப நீங்களும் எல்டிடி காரன் தான் வச்சீங்கன்னா அதனால நாங்களும் ஆர்மி கேம்ப் பங்கத்தை அடிப்போம்னு சொன்னா எல்டிடி காரனும் ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. உடனடியா அந்த பிரைவேட் காணிகளை அரசாங்கம் எடுத்திருக்க அத்தனை காணிகளும் அந்தந்த மக்களுக்கு உடனடியா வழங்கணும். அது ஒரு ப்ரீ கண்டிஷன். அது எந்த விதமான செட்டில்மெண்ட்டுக்கோ எந்த விதமான எக்ரிமெண்ட்டுக்கோ வரையலாம். பொதுமக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு எடுத்திருக்க காணிகள் இதை ஒரு ஓவர் நைட் ஒரு கெசட்டோட போட்டு டேக் ஓவர் பண்ண அரசாங்கம் நினைக்கிறேன்னா அது முற்றிலும் தப்பு. அது யாருக்குமே எலோவ் பண்ணிடலாம். அதை கம்பன்சேட் பண்ணினாலும் அந்த லேண்ட் கீக்கிற பொறுமதி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பொறுமதி. அதனால அதை நீங்க லேண்ட் வேல்யூ கீக்கிற இன்றைக்கு அங்கே இருக்கிற வேல்யூ என்னதான் இருக்கும், அந்த வேல்யூஷன் காசு கொடுத்தீங்களே செட்டில் பண்ணீங்கன்னா அவங்களோட பிரைவேட் காணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் என்றதுதான் எங்களுடைய எண்ணம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், சுற்றி நிருபம் தொடர்பிலும் குறிப்பிட்டிருந்தீர்கள். வடமாகாண முதலமைச்சர் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது பிரதம செயலாளருடைய செயற்பாடு தொடர்பில். ஆனால் அங்கு ஒரு இழுவரியும் ஒரு முன்னுக்கு பின் முரணான தரப்பு கருத்துக்களோடு அங்கு ஆளுநருடைய ஆதிக்கம் அதிகரிக்கின்றது என்கிறார்கள். கிழக்கு மாகாணத்திலும் இராணுவ தளபதி ஆளுநராக, வடமாகாணத்திலும் இராணுவ தளபதி ஆளுநராக. இதனை சரி செய்வதில் இலங்கை அரசாங்கம் என்றும் விட்டுக் கொடுப்புடன் செயற்படுவதாக தெரியவில்லை. இந்த ஆளுநர் விடயங்களில் எவ்வகையான செயற்பாட்டை இன்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் தலைமைகள் எடுக்க முடியும்? ஏனென்று சொன்னால் அன்று அங்கலாய்ப்பது மக்கள் பிரதிநிதிகள் அல்ல. இதுக்கு எந்த வகையான தீர்வினை முன்னெடுக்கலாம்? உண்மையிலே நீங்க ஆளுநர் மட்டும் தான் நீங்க பேசுறீங்க. இப்ப அரசியல் இந்த ராணுவ மயப்படுத்துறதுன்னு சொன்னா இலங்கையில ஸ்கூல்ல பிரின்சிபல் ஒரு லெப்டினன்ட், ஒரு தாயாரும் தவப்பனும் புள்ளி எடுத்துக்கணும் ஸ்கூலுக்கு போட போனா அந்த பிரின்சிபல் காரியாலயத்துக்கு போன சீருக்கு அவர் பாக்குறாரு வந்து அதே ராணுவ வீரத்தை தான் பிரின்சிபல் ஆகிறாரு. ஒரு பயமும் அச்சமும் உண்டாகுது. அதுக்கப்புறம் அவன் போறான் வந்து எங்களோட எம்பசிக்கு போறான், அங்க ஒரு பிரச்சனைக்கு சரி எங்களோட எம்பசிடர் ஒரு ராணுவ வீரர் அவனோட போட்டோம் அப்படி யூனிஃபார்த்தோட அங்க ஒரு பயம் உண்டாகுது. அப்படியே போறான் ஒரு விஷயமாக நான் கவர்னரை பார்க்க கொண்டு போறான், கவர்னர் ஆபீஸுக்கு போகல கவர்னரும் ஆர்மி யூனிஃபார்ம் அடிச்சிருக்கிறான், அங்க ஒரு பயம் உண்டு வருது. இப்படி இலங்கையில எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க போனீங்க, யூடிஏக்கு போனீங்கன்னு சொன்னா யூடிஏல சேவன் கூட ஆர்மி யூனிஃபார்ம் கொடுத்து அவ்வளவு ஒபிஷியலா ஆர்மி யூனிஃபார்த்தோட இருக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு அவன் வீட்டு விஷயத்தை பேசுறதுக்கு மேல ஒரு பயமும் ஒரு அச்சமும். இது வந்து முழு இலங்கையும் ராணுவமயப்படுத்துற ஒரு புரோகிராம் பேத்துக்கொண்டு இருக்குது. இதைத்தான் நான் அரசியல்வாதி எல்லாத்துக்கும் சொல்லிக் கொண்டு வரேன். லாஸ்ட் 1 இயராக நான் எல்லா பிரஸ் கான்பரன்ஸ்லயும் இதை ஹைலைட் பண்ணி கொண்டு வரேன். ஏன்னா இந்த ராணுவமயப்படுத்துறது எப்படின்னு சொன்னா இந்த நவம்பர் மாதம் நடக்கிற தேர்தலில் இந்த அரசாங்கம் தோக்க போகுது. தோத்தா உடனே ராணுவத்தை போட்டு நான் இந்த அரசாங்கத்தை எடுப்போம்ன்றதைத்தான் அவங்க இந்த எண்ணத்தை கொடுத்து மக்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்றாங்க. அப்ப இதை ஒரு அரசியல் கட்சியாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கோர்ட்ல போயிட்டு ஒரு வழக்கு போடவோ பாராளுமன்றத்துல பேசவோ இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எங்களுக்கு ஒப்போசிஷன் இல்லாததான் பெரிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு டிஎன்ஏல அவ்வளவு மெம்பர் இருந்தும் வேலை இல்ல, முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்தும் வேலை இல்ல, யூஎன்பில இருந்தும் வேலை இல்ல, அவ்வளவு பேரும் இருந்து யாரும் பேசுறது இல்லை. இதெல்லாம் இது நாங்க சொல்லிக்கணும் வாரோம். இது ராணுவமயப்படுத்த போறாங்க, கவனமா இருங்க. இன்னைக்கு கிரவுண்டுக்கு போனீங்கன்னா கிரவுண்ட்ல 300 வேற மாதிரி பார்க்க வந்தீங்கன்னா 3 மணிக்கு நைட்ல கொண்டு இருக்கிறான் 300 ஆமிக்காரங்க. நீங்க இண்டிபெண்டன்ஸ் கார்டுக்கு போனீங்கன்னா அங்க 400 பேரை கொண்டு இருக்கிறான் ஆமியால. முழு இலங்கை கொழும்புல எங்க மூளைக்கு போனாலும் நீங்க ஆமிக்காரனை தான் காட்டுறீங்க. ஆமிக்காரனை போட்டு என்ன செய்யறாங்க, இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. அவன் தூத்து அவன் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறான், அவன் கழுவி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறான். இதுதான் இலங்கையில நடக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை போட்டு இவ்வளவு ஆட்பாங்க. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இலங்கையில் ஒரு ராணுவ ஆட்சி ஏற்படுவதற்கான ஏது நிலை இருப்பதாக. அதாவது கடந்த காலங்களில் எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தானுடைய பெர்வஸ் முஷாரஃபா இருக்கலாம், மியன்மாராக இருக்கலாம், தாய்லாந்தாக இருக்கலாம். இந்த இலங்கையில் ராணுவ ஆட்சி ஏற்படுகின்ற பட்சத்தில் இதனை இந்தியா அனுமதிக்கும்? அதனுடைய செயற்பாடு எப்படி இருக்கு? உண்மையிலே ராணுவ அது வந்து ஒரு காலமாக பர்வேஸ் முஷாரஃப் மட்டும் இல்ல, ஜியாவுல் ஹக் இருந்தாங்க,
அந்த நாட்டுல அடிக்கடி இந்த பிரச்சனை வந்து ஆர்மியால டேக் ஓவர் பண்ற ஒரு ஹிஸ்டரி இருக்குது. ஆனா இலங்கையில அப்படி ஒரு ஹிஸ்டரி இல்லை. இலங்கை வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இலங்கைக்குள்ள அந்த மாதிரி ராணுவம் வரத்துக்கோ ராணுவம் டேக் ஓவர் பண்றதுக்கோ அப்படி ஒரு சூழ்நிலை இல்ல. ஆனா இவங்க அதை மயப்படுத்துவதை தான் நாங்க பேசுறோம். அதுதான் இப்பவே ஒரு கோஷன் பண்ணிக்கொள்ளணும்னு நாங்க நினைக்கிறோம். தேர்தல் ஆணையாளருடைய ஒரு செய்தி வந்திருக்கின்றது, அதனையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதாவது முஸ்லிம் பெண்களுடைய அந்த மரபு ரீதியான ஆடையாக இருக்கக்கூடிய அந்த ஆடையினை தேர்தல் காலங்களில் அணிய முடியாது, அப்படி அணிவதானாலும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுவது தொடர்பில் ஒரு அர்த்தம் பட தன்னுடைய செய்தியினை வெளியிட்டிருக்கின்றார் தேர்தல் ஆணையாளராக இருக்கக்கூடிய அந்த அதிகாரி. இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இதனுடைய செயற்பாட்டின் பின்னணி என்ன? உண்மையிலே முஸ்லிம்களுடைய வாக்கை நிறுத்தணும், முஸ்லிம்களுடைய வாக்கை குறைக்கணும் என்ற எண்ணத்தோட அரசாங்கம் செய்யற வேலை தான் இது. ஆனால் அது அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு வாக்களிக்க போற நேரத்துல பெண்களுக்கு இன்னொரு தனியான இடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட வச்சு அந்த ஐடென்டிபிகேஷன் மோசம் திறந்து காட்டிட்டு அவங்களோட ஐடென்டிபிகேஷன் ஓகேன்னா அவங்க ஓட் பண்ணலாம். அதுக்காக வேண்டி நீங்க உடுத்துக்கொள்ளே வரையலாம், நீங்க இப்படி மூடிகள் வரையலாம் அப்படி சொல்றது தேர்தல் ஆணையாருக்கு ஏன் அப்படி சொல்ல எங்க சர்டிபிகேட் எனக்கு விளங்குது இல்ல. ஆனா ஒவ்வொரு ஆளுக்கும் ஐடென்டிபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அது நான் எந்த விதத்துலயும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க யார் வாக்களிக்க வந்திருக்காங்க, யார் வாக்களிக்க போறாங்கன்றது இம்பார்ட்டன்டா நடக்கணும். அவங்க அதை அவங்களோட ஐடென்டிபிகேஷன் காட்டிதான் ஆகணும். இன்று இது வளமையான வினாவாக இருந்தாலும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்பில் அதனை மீண்டும் உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. அந்த வகையில் இன்று இலங்கைக்குள் தமிழ் முஸ்லிம் உறவுகள் பலப்பட வேண்டும் என்று தனித்தனியாக தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகள் என்று குறிப்பிடக்கூடிய முஸ்லிம் தமிழர்கள் எல்லாரும் கூறுகின்றார்கள். ஆனால் உங்கள் அந்த தமிழ் முஸ்லிம்களுக்கு இடையில் இன்னும் ஒரு கூட்டு பொறுப்போ அல்லது ஒரே மேடையில் ஒரே அரங்கில் அமர்வதற்கான சூழ்நிலை இன்னும் ஏற்படவில்லை. இது இழுபறி நிலைக்கான காரணம் என்ன? ஏன் இதற்குள் என்ன விரிசல், என்ன விடயங்கள் இதனை தடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த இணைவதில்? இன்று வடமாகாணத்தில் ஒரு வகையில் இணைந்திருக்கின்றது முஸ்லிம் சகோதரர்கள், கிழக்கு மாகாணம் விடுபட்டிருக்கு. ஒட்டுமொத்த இலங்கையிலும் முஸ்லிம் தமிழ் உறவு பாலம் இணைப்பதில் எதிர்ப்பாய் இருப்பது என்ன விடயம்? நாங்களும் இது 2005ஆம் ஆண்டுல இருந்து முஸ்லிம் தமிழ் உறவை பத்தி நாங்க பேசிக்கொண்டே வாரோம். ஆனா இந்த உறவு வராத காரணம் நீங்க கேட்டீங்க. அந்த காரணம் என்னன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லாததான் காரணம். இப்ப இன்று ஓவர் நைட்டாக முஸ்லிம் மக்கள் ஒவ்வொரு ஏரியால இருந்து உடனடியாக வித்ட்ரா பண்ணணும் சொல்லி அவங்களோட எல்லா சொந்தம் பந்தங்கள் சொத்து சோகம் எல்லாம் வச்சுட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அந்த இடத்துல இருந்து திரும்ப முஸ்லிம் மக்கள் இன்னும் வெளியே வரல. அது அப்படி ஒரு கான்பிடன்ஸ் வந்து தமிழ் மக்கள் முன்னால கொடுத்து முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற ஒரு உடன்பாடுக்குள்ள வந்து தான் நாங்க இந்த ஒற்றுமையை கட்டி எழுப்பணும். அது நிச்சயமாக நடக்கும், நாங்க நடந்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் முஸ்லிம் தமிழ் தலைமத்துவம் அந்த தீர்மானத்துக்கு வரணும். அவங்களோடும் இந்த நடவடிக்கைகளை எடுத்து நல்ல முறையில இப்படிதான் நாங்க செட்டில் பண்ணுவோம் என்று ஒரு இதுக்கு வரணும். இன்று இருக்கக்கூடிய இலங்கையினுடைய செயற்பாட்டில் இன்று அவசரகால சட்டம், பாதுகாப்பு தடை சட்டங்கள் இன்று இல்லை என்கின்றார்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் எது வகையான வழக்குகளும் இன்று வெளியில் வருவதாகவோ சட்டமாதேவ திணைக்களம் முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் ஏது நிலைகள் முற்றுமுழுதாக அற்றுள்ளது. இந்த விடுதலை தொடர்பில் நீங்களும் அதனை மிகவும் அடிக்கடி கதைக்கின்றவர் என்கின்ற வகையில் இந்த தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் விடுதலை தொடர்பில் என்ன வகையான செயற்பாட்டிலை முன்னெடுத்து அவர்களுடைய விடுதலையினை துரிதப்படுத்த முடியும்? உண்மையிலே இந்த டிடென்ஷன் ஆர்டர் போடுறது முதல் இல்லாம ஆக்கணும். என்ன சொன்னா டிடென்ஷன் அவங்களுக்கு யாரு தேவையோ அவனை போட்டு டிடென்ஷன் ஆர்டர் போட்டு இறுக்கி வைக்கிறது. ஆனா அப்படி இல்லாம இருக்கணும். யாராவது அரெஸ்ட் பண்ணினாங்கன்னா அந்த அரெஸ்டுக்கு ஒரு காரணத்தை காட்டணும். காட்டுறது மட்டும் இல்ல, அவருக்கு டீடைல்ஸையும் போட்டு இந்த காரணத்துக்காக வேண்டிதான் நாங்க இவரை டிடைன் பண்ணிக்க நேரம் அவர் 24 ஹவர்ஸ்க்குள்ள கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டா அவங்க லீகல் சிஸ்டத்துக்குள்ள பேசி அவங்க வெளியே வந்து விடுவாங்க. இது அப்படி இல்ல, இவங்களுக்கு தேவையான மாதிரி 3 மாசமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 18 மாசமா வச்சு கொள்வாங்க. 18 மாசம் மட்டும் வச்சு கொள்ளலாம். அப்ப அப்படியே வச்சுட்டா இப்போ சென்டென்ஸ் பண்ணுவாங்க 20 வருஷம் லைஃபே போச்சு. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், பல விடயங்கள் தொடர்பிலும் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் ஒரு சில வினாக்கள் இன்னுமாக இருக்கின்றது. அதாவது இன்று பாருங்கள், நீங்கள் முஸ்லிம்களில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அதாவுல்லா அவர்கள் கடந்த வாரங்களில் குறிப்பிட்டிருந்தார், வடகிழக்கு பிரிந்ததுதான் அது எமது பலம், அதனால் தான் நாங்கள் அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்று. ஆனால் இன்னும் ஒரு சாரார் குறிப்பிட்டார்கள், வடகிழக்கு பிரிந்ததால் எந்த விதமான நன்மையும் இல்லை, இந்த நன்மையினை அனுபவிப்பது மத்திய அரசு என்று. நீங்கள் இந்த வடகிழக்கு பிரிப்பையும் இந்த அமைச்சருடைய கருத்தையும்
எவ்வகையில் நீங்கள் உற்று நோக்குகிறீர்கள்? உண்மையிலே வடகிழக்கு பிரிஞ்சிருக்கணும் அதுதான் நல்லதுன்னு சொல்லி அட்டாவுலா சொல்லுவாருன்னு சொன்னா அது அட்டாவுலாவுக்கு நன்மை இருந்துச்சு. அதுதான் உள்ள பிரச்சனை. இன்னைக்கு அட்டாவுலா இஸ்புல்லா எடுத்தீங்கன்னு சொன்னா அட்டாவுலா இஸ்புல்லா எடுத்துக்கோங்க சொன்னா பள்ளியே உடைச்சாங்களா, எங்க உடைச்சாங்கன்னு கேட்டோம்னா இஸ்புல்லா. கல் அடிச்சாங்களா கல்லாடி எந்த பள்ளிக்கு படிக்கணும்னு கேட்டோம்னா இஸ்புல்லா. இவனுக்கு முஸ்லிமாக பிறந்து ஒரு எலக்ட் லைசன்ஸ் எடுத்து கொடுக்கல. இவங்க எல்லாம் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இவங்களோட முஸ்லிம் தலைமத்துவம் நீங்க எண்ணிடுவாங்க கேட்டுக்கொடுக்கிற மக்களும் தெரிஞ்சுக்கணும் இவங்க யாருன்னு சொல்லி அவங்க அவனோட சொந்த சூழ்நிலைக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு எது செய்யணும், ராஜபக்ச தவறு செய்யறாருன்னு தட்டி இன்ன வரைக்கும் இவ்வளவு அநியாயம் முஸ்லிம்களுக்கு நடக்குது. இஸ்புல்லா பேசினது இல்ல, இவ்வளவு அநியாயம் நடக்குது அத்தாவும் பேசினது இல்ல. விஷாத் கொஞ்சம் பேசியிருக்காரு, அக்கீம் கொஞ்சம் பேசியிருக்காரு. அக்கீமா பிரச்சனை அக்கீம் இணைப்பிலிருந்து போனவர், அதனால அக்கீம் பிரச்சனை இல்ல. பட் விஷாத் கேட்டுக்குள்ள இருந்து பேசினார், பேசிட்டு வெட்டப்பட்டு இந்த நிலைமைக்கு இருக்கிறார். பட் இவங்க எல்லாரையும் வைக்கிறாங்க முஸ்லிம் தலைமத்துவம் இப்படி பேசினேன்னு சொல்லிட்டா அது நாங்க ஏற்றுக்கொள்றதுக்கா இல்ல. அதனால இந்த பிரச்சனையில தமிழ் முஸ்லிம் மக்கள் எங்களுடைய உறவை நாங்க கூட்டிக் கொள்வனும் அதை உடனடியாக ஒரு நடவடிக்கை போட்டு ஒரு ப்ரோக்ராம போட்டு நாங்க எந்த பவரை ஷேர் பண்ணி போடுறது என்னமா இப்ப சார் கிழக்கு மாகாண தேர்தல் நடக்கும் போல நான் அங்கேயும் இருந்ததுனால சொல்றேன். சம்பந்தன் ஐயா சொன்னது நீங்க இந்த 7 பேரையும் கொண்டு நீங்க சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் எடுங்க, 5 மினிஸ்ட்ரி போஸ்டையும் எடுங்க, 5 வருஷத்துக்கு நீங்க இருங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு எங்களுக்கு தாங்க சொன்னது அது ஒரு பெரிய ஒரு கெஸ்டர் சம்பந்தன் ஐயாவுடைய. அதுதான் நான் சொல்றேன். இந்த நடவடிக்கை மட்டும் இல்லை, இந்த ஒற்றுமையை கூட சம்பந்தன் ஐயாட காலத்தில் நடக்கணும். இந்தியால தலையிட்டு இந்த பிரச்சனை ஒரு முடிவு சம்பந்தம் இருக்க போகல. அவர் மறைஞ்ச போறோம் நாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றீங்க. அதுக்கப்புறம் யாரு வரப்போறேன்ற பிரச்சனை எந்த அரசாங்கம் கொண்டு வச்சாலும் வரப்போனா எங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு. அதுக்கப்புறம் அவங்க இப்படியெல்லாம் தேவையில்லை நாங்க இப்படி இருந்துரும் சொல்லிட்டான்னு நினைச்சு அதே மாதிரி முஸ்லீம் எத்தனையோ பேர் காசு கொடுத்து வாங்கிக்க அரசாங்க சார். மஹிந்த ராஜபக்ச இன்றைக்கு காசு கொடுக்கறதும் அந்த டெவலப்மெண்ட் இந்த டெவலப்மெண்ட் அவனுக்கு தனியா காசு கொடுக்கறதும் அவனுடைய கண்ட்ராக்ட் கொடுக்கறதும் ரோட் போடுற கண்ட்ராக்ட் கொடுக்கறது கல்லடிக்கிற கண்ட்ராக்ட் கொடுக்கறது இதுதான் இன்னைக்கு அவங்க எல்லாம் பேச்சு கொண்டு செஞ்சு முடிக்கிறாங்க. இது இல்ல அரசியல். முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வரும் இந்த பிரச்சனைக்கு. அதைத்தான் நாங்க ஏதாவது சேர்ந்து தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு ஓடும் என்று சொல்றேன். இது எங்களை ரைட்டை வைத்து எடுக்கிறது வேற ஒன்றும் இல்ல. இப்ப எங்களுக்கு ராணுவ ஒரு கவர்னரோட போட மாட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் இருக்கணும்னு சொன்னா ஒரு சிவில் சர்வன்டா வரணும்னு சொன்னா அதை கூட வயலேட் பண்ற அரசாங்கத்தை பாக்குறோம். அப்ப அதை வயலேட் பண்ணி ஒடுக்கிறாங்க. அப்ப அதை வயலேட் பண்ணிடுவாங்க. முதலமைச்சருக்கு ஒரு செக்ரட்டரிய மாற்றியெல்லாம் ஒரு நிலைமையில செக்ரட்டரிக்கு அப்ப எப்படி இந்த நாட்டுல முன்னுக்கெடுத்து போறீங்க. அதனால நாங்க போராட்டம் நாங்க பாராளுமன்ற மடத்துல பேசினா சரியா இல்ல. தமிழ் மக்கள் இருக்கிற பிரச்சனைய அத்தனை மொத்தம் தமிழ் மக்களும் ஒன்று சேரணும் மட்டும் இல்ல, நீங்க ரோட்டுக்கு இறங்கணும். ரோட்டுக்கு இறங்காத மட்டும் இந்த பிரச்சனை முடியாது. இப்படி தமிழ் மக்கள் அவனதான பிரச்சனை எனக்கு இல்ல. தர்மலிங்கம் ப்ராப்ளம் சித்தார்த்தம் ஒண்ணு செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, தர்மலிங்கம் ப்ராப்ளத்துக்கு சித்தார்த்தம் வரணும். முகமது அலிபோட ப்ராப்ளம் வரணும். முழு இலங்கையை முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், முழு தமிழ் மக்களும் ஒற்றுமையா இருந்து இதுக்குள்ள 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னா யாருக்கும் இந்த அரசாங்கத்துக்கு முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு வேற அதிகம் கிடைக்காது. அதுதான் என்னுடைய கடைசி கோரிக்கை. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த ஒற்றுமை பல விடயங்களை இறுதி நேரத்தில் குறிப்பிட்டீர்கள். அந்த ஒற்றுமை தொடர்பில் நீங்கள் பாருங்கள், இன்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய மத தலைவர்கள், இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்து மத தலைவர்கள், அதற்கு மேலாக முஸ்லிம் மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய உலமா சபையினுடைய மௌலவிகள், கிறிஸ்தவ மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அன்று ஆயர்கள், பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையான பௌத்த துறவிகள், இவர்களை ஒன்றிணைத்து வடகிழக்கில் ஒரு மத கூட்டுறவு ஒன்றினை முன்னர் ஏற்படுத்துவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இல்லையா? ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த 4 மதத்தவர்களோடு மத தலைவர் நீங்க சொல்றீங்களே, மத தலைவர்ல யாரு இவங்கெல்லாம்? பௌத்த பிக்கு எடுத்துக்கொண்டா அந்த வீட்டுல இருந்த மதாவியம் தான் பௌத்த பிக்கு. இங்க மௌலவி எடுத்தாலும் இங்க வீட்டுல கண்ட்ரோல் பண்ண மௌலவியை தான் கொண்டு மதரசால போட்டு இவங்க வைத்து நீ இந்த முஸ்லிம் மக்களை தமிழ் மக்களை ஒன்றுபடுத்த நடக்காது. அரசியல் ரீதியாக அரசியல் தலைமத்துவம் தான் இது செய்யணும். இது பூசாரி எடுத்து ஃபாதரை சர்ச்சில் எடுத்து உலமாவை எடுத்து ஆமதுரை எடுத்தா இந்த பிரச்சனை ஒரு நாளும் முடியாது. எனக்கு என்ன அது ஒரு குரூப் எல்லாரும் ஒற்றுமையாக கொண்டு செயல்படும். ஒற்றுமை இல்லாம நாங்க முஸ்லிம்களை அழிக்கணுமே ஒரு சில குரூப் செய்யணும். அது இல்லைங்கிற பிரச்சனை. நாங்க அரசியல் ரீதியாக படித்த மக்கள் அவங்களே சேர்த்து இதை விளங்கப்படுத்தி இதால என்ன பாதகம் வரப்போகுதுன்றதை தான் நாங்க பேசணும். இல்லாம
நாங்க இந்த ஃபாதர் மாறதை கொண்டு போட்டோம்னா இது ஏன் ஒரு அறிவும் இல்லாதவங்க இவங்க எல்லாம் இவங்க வந்து அந்த ஃபாதர் வேலையை தான் அவங்க செய்யணும். அவர் கோவில பூசாரி வேலையை தான் பார்க்கணும், அவர் பள்ளியில நெப்ப வேலையை பார்க்கணும், அவர் பன்சையில பிரிச்சு தான் பார்க்கணும். இவங்களை கூட்டிய வந்து நாங்க இதுல போட்டதுனாலதான் இவ்வளவு நாளாக இலங்கைக்குள்ள பிரச்சனை கூடியது வந்திருக்கு. அதனால அரசியல் தலைமத்துவம் ஒன்று சேர்ந்து தமிழ் முஸ்லிம் மக்கள் மற்றவங்களை ஒற்றுமை போது தமிழ் முஸ்லிம் மக்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டுட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லை. கடைசி தருணத்தில் லங்காஸ்ரீ எஃப்எம்மின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த தருணத்தில் உலக தமிழர்களிடம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக, குறிப்பாக லங்காஸ்ரீ எஃப்எம்மின் வட்டமேசை நிகழ்ச்சியினூடாக உலக தமிழர்களிடமும் ஈழத் தமிழர்களிடமும் உங்களுடைய பதிவு என்னவாக இருக்கின்றது? இந்த தகவல், உங்களுடைய தகவல் என்னவாக இருக்கின்றது? இப்ப இன்றைக்கு சோசியல் மீடியா எவ்வளவு சர்வீஸ் பண்ணி கொண்டு இருக்குது. இந்த சோசியல் மீடியா மூலமாக ஈஜிப்ட்ல ஒரு அவர்ல 1,00,000 மக்களை சேர்த்தாங்களாம் ரோட்டுக்கு. அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவை நரேந்திர மோடி கூட எலெக்ஷன் கேம்பெயின் முடிய போற சொல்லியிருந்தார் பிரைம் மினிஸ்டர் ஆயின போறோம். நான் இந்த சோசியல் மீடியாவை நல்ல வழிக்கு எடுப்பேன் அதுல வர நல்லதெல்லாம் நான் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் இந்த சோசியல் மீடியாக்குள்ள வந்து இதுக்குள்ள ஒரு ரிங்க தர பண்ணி எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் அவங்கள தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக வந்து அவங்களுக்குள்ள வாட்ஸ்அப்குள்ள வந்து பேஸ்புக்குள்ள வந்து இதுல அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அவங்கள திருப்திப்படுத்திக் கொள்ளணும். அவங்கள திருப்திப்படுத்திக் கொண்டு இந்த உலகம் பூரா வாழும் தமிழ் மக்கள் ஒன்றுபடணும். அதே போல முஸ்லிம் மக்களும் இதே தான் செய்யணும். அதுல இருந்து லீடர்ஷிப்ல போய் இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு சொன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த அரசாங்கம் வைக்க வேண்டிய கோரிக்கை என்ன, அந்த கோரிக்கை என்ன வைக்கும் போது நான் தமிழோட நம்பணும், தமிழோ முஸ்லிமோ நம்பணும். இதுதான் உடனடியாக நடக்க வேண்டியது. அது நிச்சயமாக கூடிய சீக்கிரம் அது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ் மக்கள் இதை உணர்வார்கள், முஸ்லிம்களும் இதை உணர்வார்கள் என்று நான் நம்புறேன். பொறுப்பு வாய்ந்த தருணத்தில் லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்காக நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. உண்மையை உரக்க உலகுக்கு சொல்ல அச்சமில்லை. அவரீதம்படிக்கு நாங்கள் கூறியிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய போர்க்குற்றத்தை ஒப்புக்கொள்ளட்டும். அது ஒரு அடையாளங்கள் வெளிக்கொண்டு உங்களுடைய விடுதலை போராட்டம் அடக்கப்பட்ட சூழலில் சரியான நேரத்தில் அரசியல் கள நிலவரங்களை அலசி ஆராயும் லங்காஸ்ரீ எஃப்எம்மின் வட்ட மேசை. இன்றைய சவால்கள் எவையும் எமக்கு புதியவையும் அல்ல, பெரியவையும் அல்ல. ஞாயிற்றுக்கிழமைகளில் UK நேரம் இரவு 7 மணி முதல் லங்காஸ்ரீ எஃப்எம்மின் வட்ட மேசை. உங்கள் தமிழ் குரல் உலகம் முழுவதும்.